எப்பவுமே ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி லான்ச் பண்ணணும்னு நெனச்சிட்டே இருப்பேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம சில டைம்ல மண்டையே பிச்சுப்பேன். இப்போலாம் கஸ்டமரே ஐடியா குடுக்குறாங்க. இந்த மாரிலாம் லான்ச் பண்ணலான்ட்டு. இந்த கஸ்டமர் ஆல்ரெடி என்கிட்ட ப்ரௌனி வாங்கியிருக்காங்க. இந்த வாட்டி 1/2 கேஜி டபுள் சாக்லேட் ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வித் கஸ்டமைசேஷனோட. பேலாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே டிஸ்பேட்ச் பண்றதுக்கு 2, 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பேபி பிஸ்கட் நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. பண்ணுவேன்னு சொன்னதும் அதையும் எனக்கு சேர்த்து இந்த ப்ரௌனி கூட சென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதுலயும் நெறைய கஸ்டமைசேஷன் சொன்னாங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வேண்டாம், மில்க் வேண்டாம், பாலுக்கு பதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்க சொன்னாங்க. எல்லாமே அழகா பண்ணி டிஸ்பேச்சும் பண்ணிட்டேன். ஆனா அவங்க கிட்ட போய் சேரும்போது பிஸ்கெட் உடஞ்சிடுச்சு. அதுல வந்து சுகரும் கொஞ்சம் அதிகமா இருந்தனால நாங்களே சாப்பிட்டோம். பட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது அப்படின்னாங்க. பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பாப்பாக்காக பண்ணி கடைசியில பாப்பா சாப்பிட முடியலையே அப்படின்ட்டு. சுகர் கம்மியா போட சொன்னாங்க. நான் 40% மைனஸ் பண்ணி போட்டோம். கொஞ்சம் சுகர் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அடுத்த வாட்டி வந்து நான் சேஞ்ச் பண்ணி பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கடைசியா இந்த பேபி பிஸ்கெட்டும் லான்ச் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாய்.